ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் காரை வீட்டில் பால் காய்ச்சினோம்ல, அன்றைக்கி எடுத்த வீடியோ. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து காரை வீட்டுக்கு வெள்ளனையே குளிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டோம். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லோரும் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக விடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பால் காய்ச்சினோம். உள்ளே போகிறப்ப தண்ணி வந்து எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி வந்து நான் எடுத்துகிட்டு உள்ளே போயிருந்தேன். பழைய வீடு தான், இருந்தாலும் புதுசாக நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு அதில் வந்து இன்றைக்கி கணபதி ஹோமம் வந்து செய்ய போகிறோம். அதனால் பால் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் பால் காய்ச்சிக்கு தேவையான அந்த உப்பு, மஞ்சள், துவரம்பருப்பு, கடுகு, வெல்லம் இது எல்லாமே நான் வந்து ஒரு தட்டில் வச்சு கொண்டு போயிருந்தோம். அப்புறம் வாசலில் சூப்பராக வந்து கோலமும் நாங்கள் வந்து போட்டுட்டு அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இப்போ கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பால் காய்ச்சுற வேலையை வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுப்பு வந்து எங்களுக்குள்ள வச்சு காய்ச்சலான்னு பேசிகிட்டு இருந்தோம். தென்கிழக்கு மூலையில் வந்து அடுப்பு வச்சு சமைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பால் காய்ச்சறதுக்கு அந்த மூலையிலே வந்து நான் அடுப்பை தூக்கி வச்சுட்டு பால்லாம் வந்து நாங்கள் எல்லோருமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து ஊற்றியிருந்தோம். எல்லார் கையாலையுமே ஊற்றணும் அப்படின்னு ஊற்றிருந்தோம். வனிதா மட்டும் இதில் வீடியோவில் வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஊற்றுனது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் சித்தி, அப்புறம் சுகன்யா, நான் எல்லாருமே வந்து இந்த பாலை வந்து ஊற்றி பால் வந்து நல்லபடியாக பொங்கணும்னு சாமி கும்பிட்டு நான் வந்து அடுப்பத்தை வச்சேன். பற்ற வச்சுட்டு நல்லபடியாக வந்து பாலும் வந்து பொங்கிருச்சு. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. தாத்தா பிறந்தப்போ வந்து இந்த வீடு கட்டினதாக சொல்லுவாங்க. இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு. 2019 வந்து இந்த வீடு வந்து இடிஞ்சிச்சு. ஒரு மூலையில், வடமேற்கு மூலையில் வந்து இடிஞ்சு போச்சு. அப்போ வந்து மொத்தமாக மேலே ஃபுல்லாக இடிச்சிட்டு சீட்டு போடலாமாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தான் வந்துட்டு வேணாம், இடிக்க வேணாம், நம்ம வந்து எல்லாருமா வந்து சேர்ந்து இந்த வீடை வந்து நிப்பாட்டி நம்ம வந்து வீடை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த வீடை வந்து நல்லபடியாக வேலை முடித்து நாங்கள் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சினோம். அது வந்து மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு வீடு வேலையை வந்து ஆரம்பித்து. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நாங்கள் வீட்டு வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளே பாருங்கள், அந்த இரும்பு கம்பி நிற்கிது பார்த்திங்களா, அதுதான் வந்து பில்லர் மாதிரி நாங்கள் வச்சு வீடை வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிப்பாட்டி இருந்தோம். இப்போ பால் வந்து சூப்பராக வந்து பொங்கிருச்சு. எல்லோரும் குலவை போட்டு பொங்கும் போது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். பால் வந்து சாமிக்கு வந்து நான் டம்ளரில் எடுத்து எங்கள் மாமாட்ட கொடுத்துட்டு அவங்க போய் சாமி ரூமில் போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து பாலை வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் வந்து திண்ணையில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரியல, அன்றைக்கி பால் காய்ச்சினது புது வீடு கட்டி பால் காய்ச்சின ஒரு ஃபீலிங் தான் எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. இதளவு பெரிய வீடாக நம்ம கட்டலைனாலும் பரவாயில்ல, சின்ன வீடாக கட்டியாதும் அதில் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு ஆசை. அது வந்து என்றைக்கு நிறைவேறும் அப்படின்னு தெரியலை. நானும் அதுதான் சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன். இருக்கும் போது நம்ம வந்து சொந்த வீட்டோடு இருந்து கொஞ்ச நாள் நம்ம இருந்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து சாமி கும்பிட்டேன். அது வந்து சீக்கிரமாக நிறைவேறட்டும் அப்படின்னு நீங்களும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி பால் காய்ச்சி நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நான் அதை நினச்சிட்டே போனேன். இப்போ வந்து பால்லாம் நாங்கள் வந்து ஜாலியாக வாசலில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சக்கரை பொங்கல் வந்து பச்சரிசி மட்டும்தான் நான் செஞ்சேன். பாசிப்பருப்பு போடலை. பச்சரிசி 2 டம்ளர் போட்டுட்டு ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொலையை வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா பாகு, கல், மண், தூசி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து இடிக்கும் போதே அது வந்து பாகு மாதிரி தான், இடிப்படாமல் நல்லா ஒரு மாதிரி இலகி வந்துச்சு. அதை வந்து அப்படியே பொங்கலில் கலந்துட்டு நெய், அப்புறம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளித்து பொங்கல் வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சாமிகிட்ட பாலை வச்சுட்டு நாங்கள் வந்து பால்லாம் எல்லோரும் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் பெரியவங்க எல்லோரும் வர வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் வந்து சக்கரை பொங்கல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கும்பிட்டோம். எல்லோரும் ரூமுக்குள்ளே போய் நின்று பத்தி, சூடம், சாம்பிராணி எல்லாமே காமிச்சு நல்லபடியாக நாங்கள் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்தோம். கரெக்டாக வந்து சாமி கும்பிடும் போது தேங்காய் உடைக்கும் போது கரண்ட் வந்து போயிருச்சு. அப்புறம் சடனாக வந்து திரும்பி வந்துச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரண்ட்டு போயிட்டு வந்தது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சூடம் காமிச்சிட்டு நீர் விளாவி சாமியெல்லாம் வந்து நாங்கள் கும்பிட்டோம். நானும் வந்து எங்கள் காரை வீட்டில்
சாமி கும்பிட்ற வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தேன். ஆனால் அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நல்லபடியாக ஒரு 6 வருஷம் அந்த வீடை வந்து நாங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீடு வந்து கட்டிடலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அந்த காலத்து வீடு வந்து நிறைய வேலைப்பாடு இருக்கும். இந்த சுண்ணாம்பெல்லாம் வந்து அவங்க அடிக்காமல் அந்த பூச்சி வேலைக்கு வந்து கடுக்கா, பனங்கருப்பட்டி, அப்புறம் சுண்ணாம்பு இந்த மாதிரிலாம் வச்சு இடித்து தான் அவங்க செவத்தை வந்து பூசியிருப்பாங்க. எங்கள் காரை வீட்டு செவருமே வந்து ரொம்ப வலுன்னு தான் இருக்கும். சுண்ணாம்பெல்லாம் அப்போ வந்து அடிக்க மாட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி வச்சு தான் கழுவி விடுவாங்கன்னு எங்கள் ஆச்சியெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து சுண்ணாம்பு வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களுமே இப்போ சுண்ணாம்பு அடிக்கும்போது நல்லா அதை சுரண்டிட்டு தான் சுத்தமாக வந்து நாங்கள் அடித்தோம். இன்னுமே வந்து நிறையா வீடுகள் வந்து இந்த மாதிரி பராமரிக்க முடியாமையே வந்து அழிஞ்சு போயிடுது. அந்த மாதிரி அழிக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி அதை நிப்பாட்டி வச்சா நம்ம பிள்ளைங்க, நம்ம பேரம்பேத்தி இவங்க எல்லாருமே அந்த வீடை பார்த்து வளருவாங்க. அப்படித்தான் நாங்கள் ஒரு ஆசையில் எங்கள் வீடை வந்து நல்லபடியாக வேலை முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு அப்புறம் பொங்கல் வச்சு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐயர் வர்றதுக்காக, கணபதி ஹோமம் நாங்கள் வளர்க்குறதுக்காக. அப்புறம் ஐயர் வந்துட்டாங்க. அவங்க வரும்போதே பழைய வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ளே நுழைஞ்சாங்க. எங்கள் வீட்டு நிலக்கதவுமே கரெக்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப உயரம் இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக நல்லாயிருக்கும். நானுமே அப்படி வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நிலக்கதவு வைக்கணும்னு எங்கள் அத்தையாண்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த மாதிரி நல்லா அகலமாக நிலம் வந்து வச்சு அதை வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வந்து நம்ம வச்சு நில வாசலில் பூஜைலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ ஐயர் வந்துட்டு அவங்க வந்து கணபதி ஹோமமும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கன்னிமூல நர்த்தன கணபதி நமோ நமக கற்பக கணபதி நமோ நமக பிரார்த்தனாய மிருத்யஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாபூர்ணம் பரிபூர்ணம் ஓம் பரித்துங்க ஸ்வாஹா மகாலட்சுமி வரப்பிரமணே நமோ. இந்த கையில வச்சுட்டு உள்ள வா போ. நாராயண வாசுதேவ மகாலட்சுமி மன்னித்து வச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்சிருக்கு. விசேஷமாக இருக்குது, கொண்டு செலுத்து நல்லா இருக்கும். வீசமாக இருக்குது, நல்லா இருக்குது. எடுத்துடலாங்களா? அது சமையலுக்கு வீட்டில் போய் சமையல் பண்ணுறது சமையல் கும்பிடாங்க சார். யார் கும்பிடாங்க? கும்பிடாங்க நாராயணாய ஒருத்தர் கூட வரா போனோம். கூட ஒருத்தர் போங்க. கரெக்டா நம்ம கரெக்டா நமக்கு வியூஸ் கிடைக்க போதும். வேலை செஞ்சு அந்த மந்தைக்கிட்ட போயிடுவீங்களா? மந்தைக்கு போயிங்க. கணபதி ஹோமம் பூஜையும் வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டுட்டோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் வெள்ளை பூசணிக்காய் வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு ஐயர் வந்து எங்கள் எல்லாரையும் சுற்றிட்டு அதை போய் உடைக்க சொன்னாங்க. நாங்கள் மந்தையில் இருக்க அந்த பொட்டலில் போய் உடைக்கிறதுக்காக எங்கள் மாமா சித்தப்பாலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையில் நாங்கள் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் பூஜையும் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் ரோட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்தோம். ஊருக்குள்ளேயே தான் நாங்கள் இருந்தோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் இந்த இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து நம்ம தாத்தா அவங்களாம் வந்து வாழ்ந்ததை பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நாளில் அந்த மாதிரிலாம் வீடெலாம் கட்ட முடியுமா அப்படின்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஐயர்லாம் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டோம். இட்லி, கேசரி,
கேசரி, வெண்பொங்கல், சாம்பார், சட்னி எல்லாமே எங்கள் அத்தாவும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கே ரோட்டு வீட்டிலேருந்தே நாங்கள் எல்லாருமே அதை வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மதியானமும் கடையில் தான் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாமே எங்கள் காரை வீட்டிலே நாங்கள் இருந்து நிறையா ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் பாட்டு பாடியோட வீடியோலாம் போட்டிருப்போம். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து ஓடி இருந்துச்சு ஷார்ட் வீடியோவில். உங்களுக்கும் நீங்கள் வாழ்ந்த பழைய வீட்டெல்லாம் வந்து இருக்குதா? நீங்கள் வந்து பராமரிக்காமல் விட்டுட்டிங்களா? இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அதை வந்து நீங்கள் பராமரிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து அழிய விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து நம்ம திரும்ப கட்டுறது அவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த காலத்தில் வந்து பெரியவங்களாம் வந்து கட்டி வச்சுட்டாங்க. இது பாருங்கள், எங்கள் அத்தவங்க செஞ்ச வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, கேசரி, இட்லி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஹோட்டலில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்களான்னு கேட்டு தான் அன்றைக்கி எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ நான் அப்படியே வெளியில் வந்துட்டேன். வெளியே வந்து உங்கள்கிட்ட நான் மாட விளக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாசல் வந்து ரொம்ப உயரம் இல்லாமல் கரெக்டாக இருக்குது உயரம். நிலவாசலில் வந்து கதம்பம் மாலை வந்து ஃபுல்லாக கட்டி விட்டு மாவளை வந்து எல்லா நிலவாசல்லையும் நாங்கள் கட்டி விட்டுருந்தோம். அந்த மாட விளக்கை வந்து பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்மளும் வீடு கட்டினா இந்த மாதிரி வந்து ரெடிமேடாக வாங்கி வைக்காமல் அந்த செவத்துக்குள்ளேயே வந்து ஓட்டை போட்டு அந்த பலகையிலேயே நம்ம இழுத்து அந்த மாட விளக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ நான் தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஷார்ட் வீடியோ கூட இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன், விளக்கு வந்து ஏற்றுற மாதிரி. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாட விளக்கை நாங்கள் சாயந்தரமும் வந்து ஏற்றி இருந்தோம். அப்போ வந்து மழை விழுந்துட்டு கரண்ட் வந்து போயிருந்துச்சு. இந்த வெளிச்சத்தில் தான் நாங்கள் திண்ணையில் வந்து நாங்கள் உட்காந்துருந்தோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு ரோட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.